ஹலோ, வணக்கம் நேயர்களே. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு நானும் ஐடி காரன் தான் சேனல். இது மூலியமா நம்ம கத்துக்கலாம், சாதிக்கலாம். இந்த சேனலை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனலோட பர்பஸ் என்னன்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் போய் சேரணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கமே. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து தெரியாதவங்க, தெரிஞ்சவங்கன்றத விட, நான் கத்துக்கிட்ட சில விஷயத்த நான் வந்து எடுத்து எல்லார்கிட்டயும் சொல்றது மூலியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இதனால எனக்கும் என்ன பயன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கத்துக் கொடுத்தனால எனக்கும் அந்த நாலேஜ் ரிஃப்ரெஷ் ஆன ஒரு விஷயமும் நடக்குதுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க கண்டிப்பா இந்த சேனலுக்கு ரொம்ப புதுசுன்றதுனால, என்ன என்கரேஜ் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் நீங்க கமெண்ட்ல குடுத்தீங்கன்னா, நான் கோயிங் ஃபார்வர்ட் நான் அதுக்கேத்த மாரி இந்த வீடியோ டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், குவாலிட்டி டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும் எல்லாமே நான் கண்டிப்பா பண்றேன். வெல்கம் டு நானும் ஐடி காரன் தான். கத்துக்கலாம், சாதிக்கலாம். நம்ம முதல்ல இந்த சேனல் பத்தி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இப்போ எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜ் இருக்கும். ஐடிக்குள்ள போகணும். நான் ஐடிக்குள்ள போயே ஆகணும். ஐடினா என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம் ஐடின்றது ஒரு பிரெயின் பிஹைண்ட் ஆல்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது நம்ம கை கால்லாம் வந்து அசையுது, கால் அசையுது, நாக்கு டேஸ்ட் பட்ஸ் பாக்குது, மூக்கு வந்து சுவாசிக்குது அப்படின்னும் போது இது எல்லாமே பிரெயினோட ஒரு ஃபங்க்ஷன் தான். பிரெயினுக்கு தெரியும் எந்த இடத்துல எது வேலை செய்யலைன்னாலும் அது சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தலை வலிக்குது அப்படின்றத நான் அதாவது என்னுடைய வாய் மூலியமா நான் வந்து சொல்றேன் வேர்பலா. அதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா அது பிரெயின் தான் காரணம். எனக்கு கை வலிக்குதுன்றது எப்படி நான் சொல்றேன், நான் சென்சார் மூலியமா அந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகிட்டு எனக்கு சொல்லுது எனக்கு கையில ஏதோ வலி இருக்கு, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதே மூலியமா ஒரு ஐடி தான் எல்லா செக்டார்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேமெண்ட் கேட்வேயா இருக்கட்டும், ஒரு ஃபுட் ஆப்பா இருக்கட்டும், ஒரு மூவி ஸ்ட்ரீமிங் ஆப்பா இருக்கட்டும், ஷாப்பிங் ஆப்பா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், கிளவுட் சர்வீஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி தான் ஒரு பேக் போனா வந்து இருக்கு இப்போ. இது மட்டும் கிடையாது. நீங்க அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க, ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, ஆட்டோமொபைல் எடுத்துக்கோங்க, ஒரு ஏரோஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐடியோட எவல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. இது ஒரு குளோபல் கனெக்டர்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிரெயின் வந்து எல்லாமே கனெக்ட் ஆயிட்டு அது உலகம் ஃபுல்லா யூனிவர்சலா வந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஐடி டிபார்ட்மெண்ட். சோ நான் சொன்ன மாதிரிதான் இப்போ இது டிஜிட்டலா ஆனதுனால ஒரு காலத்துல வந்து ஃபுட் டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஃபோன் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு சொன்னா டெலிவரி வந்து கொடுப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன் டச் ஆப்னு இருக்கு, அதாவது ஸ்விக்கி இருக்கு, ஜொமேட்டோ இருக்கு. இது மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல வந்து போட்டாலே நமக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்குது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ட் பண்ணி டிவைஸ் சிஸ்டம்ஸ் அக்ராஸ் எல்லாமே லாஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான். ஐடின்றது எதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க கோடிங் அப்படின்னுவாங்க. ஐடின்றது ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு பேங்க்குக்கு போனோம்னா லோனுக்கு ஒரு தனி செக்ஷனு, டெபாசிட் வித்ட்ராவலுக்கு தனி செக்ஷன், ஏடிஎம் தனியா நம்ம கியூல நிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயம் இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு லோன் வேணும்னா கூட நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம் சிபில் ஸ்கோர் மூலியமா. ஒரு ஃபுட் ஆப் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஆன்லைன்ல நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் என்ன ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஷாப்பிங் போகணும்னா ஷாப்பிங் வந்து என்ன வேணும்ன்றது நம்ம முன்னாடி விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்போம். இப்ப எல்லாமே நம்ம ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. மிந்த்ராவா இருக்கட்டும், அமேசான், பிளிப்கார்ட் எதுவும் வேணா இருந்துட்டு போட்டோம். இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கு. ஐடி வந்து பாத்தீங்கன்னா கோட் டிசைன் அந்த டு சால்வ் தி டாஸ்க் ஆட்டோமேட்டிக் ஒர்க் அண்ட் கிரியேட் ஸ்மார்ட் சொல்யூஷன். நான் சொன்ன மாதிரி மனிதர்களோட தேவை என்ன, தேவையை பூர்த்தி பண்றது என்ன, பூர்த்திக்கான வெளிப்பாடு என்னன்றது காட்டுறது தான் ஐடின்றது நம்ம சொல்லுவோம். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த ஐடி செக்டாரோட பேக் போன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்டாருக்கோட பேக் போன் வந்து இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் தான். சோ இந்த வீடியோவோட பேசிக் நம்ம வந்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும்லாம் கிடையாது. நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னா என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு ரியலாவே ஒரு ஃப்ரெண்டாவே நான் என்னென்னலாம் பார்த்தேன்றதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்கா ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட் யாருக்கு பண்ணலாம், யார் என்ன செய்வாங்க, இதனால என்ன அவுட்கம்ன்றதுல ஆரம்பிச்சு பைத்தான் கோடிங், ஜாவா கோடிங் எல்லா கோடிங்ல ஒன்னொன்னா நம்ம கத்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ரியல் டைமா வேணுமோ அது ரியல் டைமா நான் எல்லாமே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றேன் நான். இந்த புக்கை பார்த்தோ, டெக்ஸ்ட் புக்கை பார்த்தோ, சாட் ஜிபிடியை பார்த்தோ மட்டும் நான் சொல்லல. என்னோட ரியல் டைமா நான் கடந்து வந்த பாதையை உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுனால உங்களுக்கு இன்னுமே அது ஈஸியா இருக்கும். இது மூலியமா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போகலாம். அந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி இது வந்து ஐடின்றது நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங் மட்டும் கிடையாது. நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோடிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்னு சொன்னா கூட கோடிங் இல்லாத டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம பேசிக்கு சில விஷயம் தெரிஞ்சாகும். அந்த எல்லா பேசிக் திங்ஸையும் நான் உங்களுக்கு கவர் பண்ண ட்ரை பண்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஏபிசிடி ஸ்ட்ராட்டஜி தான்.
எனிபடி கேன் டூ கோடிங் அண்ட் ஐடி. இவங்கன்னு கிடையாது. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் இருங்க. நீங்க நான் டெக்கா இருங்க, பிபிஓல இருங்க, சப்போர்ட் இன்ஜினியரா இருங்க, ஒரு பேங்கிங்ல இருங்க, என்ன ப்ரொஃபஷனல் வேணா இருங்க. உங்களுக்கு ஐடி கத்துக்கிட்ட ஒரு ஆர்வம் ஒரு பூஸ்டப் இருந்ததுன்னா மட்டும் போதும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது யார் வேணாலும் கத்துக்கலாம். ஃப்ரெஷர்ஸா இருக்கலாம், கரியர் ஸ்விட்சர்ஸா இருக்கலாம், நீங்க 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். நீங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பேசிக்கா உங்களுக்கு ஐடி பத்தின தீசிஸ் தான் ரெடி பண்றதா கூட இருக்கலாம். நீங்க யாரா வேணா இருந்தாலும் நீங்க கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும் போதும், நீங்க தாராளமா இதை கத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது ரெண்டு விஷயம் மட்டும் தான். ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். உங்களுக்கு வந்து நீங்க முன்னாடியே வேற ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க டெவலப்மெண்ட் போகணும்னா இல்லாட்டி ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும்னா கூட இந்த வீடியோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நிறைய புரிதலான விஷயம் உங்களுக்கு வந்து காட்டும் உங்களுக்கு. அண்ட் நான் as usual சொன்ன மாதிரி தான் நீங்க ப்ரொஃபஷன்ஸா இருந்தா கூட உங்களுக்கு ஐடியில பத்தி தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதையும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கத்துட்டு நீங்க மைக்ரேட் பண்ணலாம் நீங்க ஐடிக்கு. இந்த வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம முன்னாடி ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன, இது எதனால இயங்குது அப்படின்ற பேசிக் பார்த்தோம். இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்னா ஐடிக்கு நான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் சில பேர் பயப்படுவாங்க. ஐடிக்கு போகணுமா, ஐடிக்கு போகணும்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. சில பேருக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும் கத்துக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம படிக்கணும்டா, நம்மளுக்கு இருக்கிற டைம்ல இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். சோ அத பத்தின ஒரு மித்த நம்ம கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு கோடிங்ன்ற ஒரு கன்செப்ஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இதை அழிச்சிருங்க. இது கோடிங் மட்டும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அனாலிசிஸ் பண்றதும், அதை குவாலிட்டி பண்றதும், அதுவுமே ஒரு செக்டார் தான் இதுல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டெவலப்மெண்ட் பண்றேன், டெவலப்பிங்ல கோடிங் மட்டும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரம் மாஸ்டரா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் அனலிஸ்டா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு தெரிஞ்ச விஷயம் இருந்தாதான் நீங்க அப்புறமா தான் அந்த கோடிங்கோ இல்ல நான் கோடிங் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் கூட நீங்க போக முடியும். அதனால இது கோடிங் மட்டும் தான் தெரிஞ்சாகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து அழிச்சிருங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னா அதையும் அழிச்சிருங்க. உங்களுக்கு லிட்டரலா ஒரு சின்டாக்ஸோட பேரு எரரோட பேரு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். உங்களுக்கு இங்கிலீஷ்ன்றது கண்டிப்பா ஃப்ளூயண்டா தெரியணுன்றதுக்கான எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது. மூணாவது பாத்தீங்கன்னா அந்த லேர்னிங் வந்து இன்ஸ்டன்டா லேர்ன் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டன்டா உள்ள போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சைக்கிளே கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இல்ல டிரைவிங் ஸ்கூலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரே நாள் நம்ம போட்டு கியர் போட்டு பழகி கார் நம்ம ஓட்டிட போறோமா இல்லாட்டி நம்ம சைக்கிள் ஓட்டிட போறோமா? நம்மளுக்கு கீழே விழுவோம், தப்பு பண்ணுவோம், கிளட்ச் போட மறந்துடுவோம், கியரை டப்புன்னு மாத்துவோம், நிறைய விஷயம் கிடக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ண மாட்டோம். பொறுமையும் கண்டிப்பா தேவை. கார் எப்படி நம்ம ஓட்டும் போது கத்துக்கிட்டு பார்த்து ஓட்டுறோமோ அதே மாதிரிதான் ஒரு விஷயத்த கத்துக்கும் போது நம்ம ஸ்டெடியா கான்சென்ட்ரேஷனோட பேஷன்ஸோட நம்ம கத்துக்கணும். பொறுமை எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா ஸ்டெபிலிட்டியும் கண்டிப்பா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தா இப்பவே எரேஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியலனாலும் பரவாயில்ல, இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து ஒரு பேபி லெவல் கோடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சர்ஃபேஸ் லெவல் நாலேஜ் இல்லாம நீங்க டைரக்டா போயிட்டு நான் வந்து ஒரு கிட் பேஷ் பண்ண போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் ரன் பண்ண போறேன், நான் வந்து ப்ராம்ப்ட் ரன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸை பார்த்து நீங்க இப்ப ட்ரை பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி லேர்னிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கத்துக்கிட்டு போடுறது. அது வந்து எப்போனா நீங்க ஒரு கிளைண்டா இருக்கீங்க, நம்ம ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ற டைம்ல அது நல்லா இருக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த பில்ட் பண்ண போறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு உதவாது. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா செட் பண்ணணும். உங்களுக்கு எது தேவைன்றதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். அந்த தேவைக்கான தேடுதலை நீங்க வந்து பார்க்கணும். தேடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் அது எப்படி கற்பித்தல்ன்றதை அடுத்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு விஷயம் கத்துக்க கத்துக்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு லாங் டேர்முக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒருவேளை இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயம் பண்றேன், ஒரு சீக்வல் query-ஆ இருக்கட்டும், ஒரு பைத்தான் கோடா இருக்கட்டும், இல்ல மேத்ஸே எடுத்துக்கலாம். நம்ம எதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1+1 ஒரு மல்டிபிளேஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மல்டிபிளேஷன் 2 into 16 பண்ணா 32 வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் தெரியும். ஆனா 2 into 16 32 பை ஹார்ட் பண்ணி நான் 32 போறதுக்கு எப்படி அந்த 32 வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அதை போட்டோம்னா நாளை பின்ன நம்மளுக்கு அந்த கொஸ்டின் எந்த லாஜிக்ல கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதனால நீங்க கோடிங் பண்ணா கூட இல்ல எந்த query எதுனா கூட இல்ல கமாண்ட்ல நீங்க எந்த ரன் பண்ணா கூட ஃபியூச்சர்ல அது ஏன் எதனால ரன் ஆகுது அது ஆகலைன்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா
உங்களுக்கு நீங்க ஒரு பெஸ்டான ஒரு டெவலப்பரோ, பெஸ்டான ஒரு டெஸ்டரோ, இல்ல பெஸ்டான ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராவோ நீங்க கண்டிப்பா வருவீங்க. அதனால அது வந்து அந்த 3 டிபார்ட்மெண்ட் போட்டு அடங்கியது இல்ல. நீங்க என்ன டாபிக்ஸ் புதுசா கத்துக்கிட்டாலும், அது எதனால, ஏன், எதற்காகன்னு சொல்லிட்டு நீங்களும் தனியா ChatGPT கிட்டயோ, Google கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது தனியாவும் இருக்கும். அதையும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாகணும் நம்ம அதுக்கு. நான் ஏன் இத பண்றேன்? எதுக்காகப்பா நீ இந்த மாரி பண்ற? நீ ஏன் இதெல்லாம் எனக்கு சொல்லி தரணும்? அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். நான் வந்து உங்கள மாரி தான் நானும் வந்து ஒரு 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 சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு YouTube வீடியோஸ்லாம் பார்த்து, ஆன்லைன் கோர்சஸ்லாம் வாங்கி, ஜாயின் பண்ணி, ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கோடிங் கத்துக்கிட்டு, உள்ள போயிட்டு ஐடில பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நான் போன முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாஜிக்கு கோடு எழுத சொல்லும்போது, எனக்கு லாஜிக்கு கோடு எழுத வரல. ஏன்னா, எனக்கு லாஜிக்கே தெரியல. எனக்கு வந்து இந்த கோட் பண்ண அதாவது வைல் லூப் எழுது, ஃபார் லூப் எழுதுன்றாங்க. ஆனா, எனக்கு குடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து 3 வாட்டி தப்பான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணாங்கன்னா, சிஸ்டம் லாக் ஆயிடும். இந்த லாஜிக் ஒரு கோடு எழுதுப்பான்னாங்க. எனக்கு அதுக்கு தெரியல. எதனால தான் லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோடு எழுதணும்னா, லாஜிக் தெரிஞ்சதுனால நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு சின்டாக்ஸ் எந்த ஒரு மெக்கானிசமும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம அத. அதனால நான் வந்து எல்லாத்தையும் ஒரு தடவ க்ளோஸ் பண்ணிட்டு, இன்டர்வியூல ஃபெயில் ஆனத பத்தி நினைச்சு பார்க்காம, ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் லைன் கத்துக்கிட்டு, லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிராக் பண்ணி நான் வந்து உள்ள போனேன். ஸோ இதனால தான் நான் வந்து உங்களுக்கும் என்னுடைய வே ஆஃப் என்னோட லேர்னிங், என்னோட ஷேரிங் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன். ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக்ஸ் தான். அடுத்த அடுத்த வீடியோல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்கு? ஐடில கெரியர் ரூல்ஸ் என்ன இருக்கு? யார் என்ன சூஸ் பண்ணா என்ன ஆகலாம்? அப்படின்ற விஷயத்த நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்றேன். நீங்க இதுதான் சூஸ் பண்ணணும், இதுதான் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரெஃப்ரெஷர் தான் அடுத்த வீடியோல இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் நான் கத்துக்கிட்ட விஷயத்த எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க குடுக்குற ஒரு மோட்டிவேஷனல் திங்ஸும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்த லெவல்ல உங்களுக்கு கத்துக் குடுக்குறதுக்கான ஒரு எனர்ஜி பூஸ்ட் வந்து எனக்கு குடுக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் சீக்கிரமே இத பத்தின ஒரு சேனல் இங்கிலீஷ்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இப்போதைக்கு தங்கிலீஷ் மூலியமா உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் எல்லாமே இனி வர வீடியோஸ் எல்லாமே நான் பிராக்டிகல் அண்ட் லாஜிக்கல் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிட்டு தான் நான் அடுத்த டாபிக் உள்ளே போவேன். நம்ம ஏன் ஒரு கோட் அடிக்கிறோம்? நம்ம ஏன் இத படிக்கிறோம்ன்ற ஒரு லாஜிக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் அடுத்த ஒரு வீடியோக்கே நான் போவேன். உங்களுக்கு இந்த இன்ட்ரோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி. வணக்கம்.